அண்ட் அதுவுமா புதுசா ஒரு டிப்ஸ் பாத்துடலாங்களா? நிறைய பிகினர்ஸ் வந்து எலாஸ்டிக்கோட அளவு எப்படி கணிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எலாஸ்டிக் ஈவனா இப்படி வரணும், கரெக்டா வரணும், பினிஷிங்கா வரணும் அப்படின்னா ஸோ நம்ம இடுப்பளவு எவ்வளவு எடுக்கிறோம். ஸோ இடுப்பளவு இப்ப 40 இருக்கு அப்படின்னா நார்மலா இலாஸ்டிக்கை பொறுத்தும் நம்ம இடுப்பளவுக்கு இலாஸ்டிக் எப்படி குறைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எலாஸ்டிக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, இது கொஞ்சம் ரப்பா இருக்கு. ஸோ நான் ரப்பா இருக்கறனால 45 இடுப்புக்கு 4 இன்ச்சு குறைச்சிருக்கேன். ஸோ இதை விட சாஃப்டாவும் வரும், இதை விட இன்னும் கொஞ்சம் ரப்பாவும் வரும். ஸோ ரொம்ப ரப்பா இருந்துச்சு அப்படின்னா 3 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, இப்படி இழுத்தோடனே நல்லா ஃப்ரீயா வருது அப்படின்னா நீங்க 5 இன்ச்சு குறைச்சிக்கலாம். எலாஸ்டிக் எவ்வளவுக்கு பெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இடுப்பு அளவை குறைக்கணும். மோஸ்ட்லி வந்து எலாஸ்டிக் நிறைய வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு குறைக்கிற மாதிரி தான் வரும். ஸோ மெயினா வந்து 45 இடுப்பு அளவு இருக்கு அப்படின்னா நீங்க 4 இன்ச்சு குறைக்கலாம். ஸோ எலாஸ்டிக்கை பொறுத்து எலாஸ்டிக்கோட ரப்னஸை பொறுத்து நீங்க எப்படி இடுப்பளவை குறைக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணி எலாஸ்டிக் வச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சுருக்கம் இல்லாம கரெக்டா வந்து ஈவனா வந்து வரும். அடுத்த வீடியோல எலாஸ்டிக் எப்படி இடுப்புல வச்சு ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாமா?